வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒன் டைமென்ஷனல் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் இன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும், எவ்வளோ வேல்யூ இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் எனர்ஜி லெவல் எவ்வளோ அப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். ஓகேவா? A particle undergoing simple harmonic motion in one dimension is called one dimensional harmonic oscillator. இது எப்படி சொல்லணும்னா SHM, சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். A particle வந்து லீனியராக ஆசிலேஷன் ஆகுது about the one டைமென்ஷனில் வந்து about the mean position வச்சு அப் அண்ட் டவுன்லேயோ அல்லது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்லேயோ ஆசிலேட் ஆச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். In simple harmonic motion, the restoring force is proportional to the displacement. For example, இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இதோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ஆர் த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அக்ராஸ் த மாஸ் எம், த ஸ்ப்ரிங் மாஸ் இஸ் ஆசிலேட்ஸ் அபவுட் த மீன் பொசிஷன், டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் ஆசிலேட் ஆகும். ஸோ வென் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஆன் எ மாஸ் எம், ஸோ தென் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்டு அக்ராஸ் த ஸ்ப்ரிங். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா F is equal to minus kx அப்படி எழுதுறோம். ஸோ ஹியர் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்டிங் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் F is equal to ma எழுதலாம். ஏங்கிறது d²x/dt². ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஃபோர்ஸ் F is equal to m into d²x/dt². ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் F is equal to k. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் k. ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து F is equal to minus kx. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். m into d²x/dt² is equal to minus kx. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு மைனஸ் kx லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதில் m வந்து ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா k/m இதெல்லாம். இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸுக்கான ஈக்குவேஷன். ஸோ d²x/dt² ப்ளஸ் k/m x is equal to 0ங்கிறது ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இதிலிருந்து நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ எழுதலாம்னா ஒமேகா is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m, அல்லது நம்ம எப்படி எழுதலாம், ஃப்ரீக்வன்சி நியூ is equal to ω/2π, அல்லது ஒமேகா is equal to 2πfன்னு எழுதினீங்கன்னா ஃப்ரீக்வன்சி F is equal to ω/2πன்னு எழுதலாமா. ஸோ 1/2π இன்ட்டு இந்த ஒமேகாவுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எழுதுகிறோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து d²x/dt² ப்ளஸ் ω² x is equal to 0. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ கம்பேரிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ், ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய k/m எக்ஸும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ω² எக்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா ω² is equal to k/mக்கு ஈக்குவல். ஓகேவா? அல்லது ω is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/mக்கு ஈக்குவல். ஸோ நம்ம அதிலிருந்து தான் நம்ம இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ ஒமேகா is equal to 2πf. ஸோ F is equal to ω/2π. ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக உங்களுக்கு k ரூட் ஆஃப் k/m into 1/2π. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர். ஸோ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இஸ் கன்சிடர் as a ஆசிலேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி எல்லாம், பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் V is equal to integral of 0 to x k into x into dx. ஓகேவா? அதாவது f into dxன்னு வரும். இந்த இடத்துல வந்து f அப்படி எழுதலாம். fக்கு பதில் என்ன வேல்யூ வருதுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் F is equal to minus kx. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து k into x²/2 0 to x. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0 to எதுலேருந்து இது வரைக்கும் இன்டெக்ரல் பண்ணுறீங்க, 0 to x டிஸ்டன்ஸுக்கு வந்து இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு k is a constant. ஸோ டேக்கிங் அவுட் சைட், ஸோ ரிமைனிங் வந்து x into dx இன்டெக்ரல் பண்ணால் x²/2, அப்பர் லிமிட் x, லோவர் லிமிட் வந்து 0. ஸோ 1/2 kx². திஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 எப்போ இருக்குது அப்படின்னா when x is equal to 0 ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷனில், ஈக்லிபிரியம் பொசிஷனில் x is equal to 0 டேர்மில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும். ஸோ ஒன் டைமென்ஷனல் லீனியர் ஹார்மோனிக் சோடிஞ்சர் ஈக்குவேஷன், இண்டிபெண்டன்ட் சோடிஞ்சர் ஈக்குவேஷன், டைம் இண்டிபெண்டன்ட் வேல்யூ எப்படி எழுதலாம்னா δ² ψ/x² ப்ளஸ் 2m/h² e minus v psi is equal to 0. ஓகே. ஸோ நீங்கள் பொட்டன்ஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம்ல, அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்டிங் v is equal to of kx². சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா δ² ψ/x² plus 2m by h squared e minus
bக்கு பதிலாக half k x squared psi is equal to 0. Okay. Okay, next dou squared psi by dou x squared plus 2 into இந்த m by k squared எப்படி எழுதலாம் அப்படின்னா square root of m by k x square square root of m by h cross squared into square root of m by h cross square எழுதலாம். ஸோ 2 டைம் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா m by h cross square வரும். ஸோ m by h cross squareல இது மாதிரி 2 டைம் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிங்க, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்மில் நீங்கள் ரூட் கேயால் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நியூமரேட்டரில் ரூட் ஆஃப் கே, டினாமினேட்டரில் ரூட் கே இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இதோட அந்த ரூட் கேயோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேம் வந்துடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்கே பை ஹச் கிராஸ் ஸ்கொயர்டை வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டைமில் வந்து டிவிஷனில் வந்துடும். இந்த டைமில் இந்த ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்கே பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டைம் வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இ பை இதில் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே இருக்குது மைனஸ் 2 இந்த 2 டைம் இருக்கலாம், இந்த 2 வந்து காமன். ஸோ 2 m பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இன்ட்டு உங்களுக்கு வந்து 1/2 k x ஸ்கொயர் ஒரு டைம் கிடச்சிரும் இன்ட்டு psi is equal to 0. ஸோ இதில் வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டைம் வந்து இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து ஈக்குவேஷன் இருக்குது ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் கே இ மைனஸ் இந்த டைம் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ psi is equal to 0ன்னு வந்துடும். ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ்க்காக இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் mk பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இந்த டைமருக்கு வந்து அதாவது இந்த டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mk பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2e ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் கே இஸ் ஈக்குவல் டு லேம்டா. ஸோ இது வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த எபோ ஈக்குவேஷனை இந்த வேல்யூ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும், தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ இந்த 2m பை ஹச் கிராஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த m பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் கிராஸ் ஸ்கொயர் கே ஸ்கொயர் கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேம்டா. ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லேம்டா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் லேம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும். ஸோ ஈக்குவேஷன் 8ன்னு எடுத்துங்க அதை. ஸோ மறுபடியும் நம்ம கன்வின்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், லெட் அஸ் இன்ட்ரோடியூஸ் த நியூ வேரியபிள் ரிலேட்டட் டு த எக்ஸ். ஸோ குவான்டிட்டி எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எக்ஸ்னு எழுதலாம், அல்லது கியூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கியூ அப்படிங்கிற குவான்டிட்டி வேரியட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஸோ கியூ இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் வேரியேஷனா கியூவும் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா கியூ பை எக்ஸ்னு எழுதலாம், அல்லது தோ கியூ பை தோ எக்ஸோ ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். ஸோ உங்கள் வேறு வந்து ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தோ சை பை தோ எக்ஸை தோ சை பை தோ கியூ இன்ட்டு தோ கியூ பை தோ எக்ஸ்னு எழுதலாம், அல்லது தோ சை பை தோ கியூ இன்ட்டு இது தான் ஆல்ஃபா. தோ கியூ பை தோ எக்ஸ் தான் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தோ கியூ பை தோ எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. தோ கியூ பை தோ எக்ஸுக்கு ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அப்படி இன்னொரு டைம் டெரிவேட் பண்ணுறீங்க. ஓகேவா? வேவ் ஃபங்க்ஷனை அனதர் ஒன் டைம் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்னொரு டைம் பண்ணிங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர்டை தோ பை தோ எக்ஸு இன்ட்டு தோ சை பை தோ எக்ஸ்னு எழுதலாம். அதில் தோ பை தோ எக்ஸ் எப்படி பிரித்து எழுதுறாங்கன்னா தோ பை தோ கியூ இன்ட்டு தோ கியூ பை தோ எக்ஸ். இந்த தோ கியூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா தோ பை தோ எக்ஸ்னு கிடைச்சிரும். மீதி வந்து தோ சை பை தோ எக்ஸ் அப்படியே இருக்குது. தோ சை பை தோ எக்ஸுங்கிற ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், தோ சை பை தோ கியூ இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தோ பை தோ கியூ அப்படி எழுதிக்கிங்க, ஆல்ஃபா இன்ட்டு தோ சை பை தோ கியூ அப்படிங்க எழுதிட்டு மீதி இருக்கிறது வந்து தோ கியூ பை தோ எக்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா இன்ட்டு உங்களுக்கு இந்த டேமுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு எழுதிங்க. தோ கியூ பை தோ எக்ஸுங்கிறது இஸ் நதிங் பட் ஆல்ஃபாவா, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர்டு வந்துடும். மீதி தோ ஸ்கொயர்ட் சை பை தோ கியூ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா தோ ஸ்கொயர்ட் சை பை தோ கியூ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதில் 8ல் கொண்டு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வேவ் ஃபங்க்ஷனில் கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும், இந்த வேல்யூ அப்படியே கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ தோ ஸ்கொயர்ட் சை பை தோ கியூ ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், அதில் ஒரு 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். லேம்டா மைனஸ் இந்த டைமுக்கு வரலாம் ஆல்ஃபா எக்ஸுங்கிறது எதுக்கு சொல்லியிருக்கிறோம், கியூக்கு வேல்யூக்கு ஈக்குவல். ஆல்ஃபா எக்ஸுங்கிறது கியூக்கு ஈக்குவல். ஸோ அப்படின்னா இந்த டைமுக்கு பதிலாக கியூ ஸ்கொயர்னு எழுதலாமா, கியூ இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா கியூ ஸ்கொயர்னு எழுதலாம்.
ஸோ தோ ஸ்கொயர் psi by தோ q square plus of lambda minus q square psi is equal to 0. ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 10 எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிம்ப்டாட்டிக் சொல்யூஷன். ஸோ வந்து வேவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன வேல்யூ இருக்கும். ஸோ அசிம்ப்டாட்டிக்கில் எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அசிம்ப்டாட்டிக் அப்டைன் அண்ட் அசிம்ப்டாட்டிக் சொல்யூஷன் ஃபார் த கேஸ் வென் q ஸ்கொயர் greater than a. ஸோ க்யூவோட வேல்யூ வந்து q டேரக்ட்லி பொசிஷன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னோம். ஸோ அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா greater than a. ஓகேவா, ஸோ சாரி லேம்டாவோட அதிகமாக இருந்தது அப்படின்னா வேவ் லென்த் லேம்டாவோட q ஸ்கொயர் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ q ஸ்கொயர் greater than ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தோ ஸ்கொயர் psi by தோ q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் psi is equal to 0. ஸோ ஈக்குவேஷன் 10 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இஃப் q ஸ்கொயர் greater than லேம்டா, ஸோ லேம்டாவோட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி மைனஸ் q ஸ்கொயர் psi is equal to 0ன்னு எழுதலாம். லேம்டா ஒமிட் பண்ணிவிட்டு q ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ் ஆஃப் த எபோவ் ஈக்குவேஷனுக்கு வந்து இப்படி சொல்கிறோம். வேவ் ஃபங்க்ஷன் psi is equal to எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2. ஸோ இது மாதிரி சொல்யூஷன் கிடைக்குது. இதில் குவான்டிட்டியில் நம்ம சையை வந்து வேவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிட்டர்மெண்ட் ஆஃப் psi ஸ்கொயர்டு வந்து ரெப்ரசன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபைண்டிங் த பார்ட்டிகல் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷனுக்கு மட்டும் எழுதலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் psi ஸ்கொயர்டை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இட் மஸ்ட் பி டிக்ரீசஸ் கண்டினியூஸ்லி becomes into 0 at x is x. xோட வேல்யூ as x வேல்யூவில் இந்த வேல்யூ என்ன பண்ணோம், பைண்டிங் த பார்ட்டிகல் இன்சைட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபைண்டிங் த பார்ட்டிகல் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன் வேல்யூ கேன் பிகம்ஸ் டு 0 அட் எக்ஸோட வேல்யூவில் 0 ஆயிரும். அண்ட் q வந்து என்ன ஆயிரும்னா அப்ரோச்சஸ் த இன்ஃபினிட்டிக்கு போயிடும். க்யூவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சையோட வேல்யூ வந்து பிகம்ஸ் இன்ட்டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் 12 clearly out that two possible solutions represented as psi is equal to e power plus or minus சொல்லிக்கிறோமா. ஸோ ப்ளஸில் ஒரு வேல்யூ கிடைக்குது, மைனஸில் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். psi is equal to e q squared by 2 and psi is equal to e power minus q squared by 2. ஸோ டூ பாசிபிள் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. இது வந்து e power plus q squared by 2 வந்து நாட் பாசிபிள், இது வந்து நாட் அக்செப்டன்ஸ். ஏன் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே வந்து ஃபைண்டிங் த பார்ட்டிகல் வந்து 0ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இது கான்ட்ராடிக்ஷனாக இருக்கிறனால இது வந்து நாட் அக்செப்டட். ஓகேவா, ஸோ சென்ஸ் வந்து எக்ஸ் இஸ் டேரக்ட்லி பொசிஷன் டு q, அதனால் இந்த வந்து நாட் அக்செப்டட். while the solution e power psi is equal to e power q squared by 2 satisfies the condition and therefore it is an asymptotic solutions of the wave equation. ஓகேவா, ஸோ நம்ம எந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, from the above consideration it is clear that the solutions of equation 11 will contain the term e power minus q squared by 2 as a factor. ஸோ அதுதான் வந்து பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ psi is equal to e power minus q squared by 2 psi of q. ஸோ இதுதான் வந்து பாசிபிள் சொல்யூஷன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன அப்படின்னா ரெக்கர்ஷன் ஃபார்ம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேவ் ஃபங்க்ஷனுக்கான எது வந்து அக்செப்டன்ஸ் வேல்யூ ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்கர்ஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 13 டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகேவா, தோ சை பை தோ எக்ஸ், அதே மாதிரி தோ ஸ்கொயர் பை தோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ இது வந்து தோ சை பை தோ எக்ஸுக்கு. அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2 தோ ஸ்கொயர் 5 பை தோ q ஸ்கொயர் மைனஸ் 2q தோ சை பை தோ q ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு சைன் வரும். இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த ஈக்குவேஷன் 13 சையோட வேல்யூ, அந்த 14 தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 11ல் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சையோட வேல்யூ அண்டு தோ ஸ்கொயர் சை பை தோ q ஸ்கொயர் இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இதில் காமனாக e பவர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2 வந்து அப்படியே எடுத்துருங்க. மீதி வேல்யூ தோ ஸ்கொயர் சை பை தோ q ஸ்கொயர் மைனஸ் 2q தோ சை பை தோ q ப்ளஸ் இந்த லேம்டா மைனஸ் 1. ஓகேவா, ஸோ இந்த டைமில் இந்த 5ஓட உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா q ஸ்கொயர் மைனஸ் 5 q ஸ்கொயர் 5 மைனஸ் 5, அதே மாதிரி இங்கே q5 மைனஸ் q ஸ்கொயர் 5 இருக்கும். ஸோ மைனஸ் q ஸ்கொயர் 5யும் இந்த ப்ளஸ் q ஸ்கொயர் 5யும் கேன்சல் ஆகிடலாம். ரிமைனிங் வந்து லேம்டா மைனஸ் 1 5 இஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த டேர்மிலிருந்து நம்ம ரெண்டு வேல்யூஸ் 0 இருக்கலாம். அதாவது சின்ஸ் e பவர் மைனஸ் q ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0, பட் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, சம் வேல்யூஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த டேர்ம் தான் 0வாக இருக்கும். தோ ஸ்கொயர் 5 பை தோ q ஸ்கொயர் மைனஸ் 2q தோ 5 பை தோ q இஸ் ப்ளஸ் லேம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 0.
ஓகே. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் அனதர் ஒன் ஃபார்ம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபை ஆஃப் கியூ மே பி எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பவர் சீரீஸில் எழுதலாம். ஃபையோட வேல்யூ இருக்குல்லைங்க, ஃபை ஆஃப் கியூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் கியூ வந்து எப்படி எழுதலாம், கியூ பவர் எக்ஸு சமேஷன் ஆர் பவர் ஆர் டு 0 to infinity ஏ பவர் ஆர் கியூ பவர் ஆர். இது வந்து பவர் சீரீஸ் மெத்தடில். ஸோ ஆர் சமேஷன் ஆர் ஏஆர் கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர், இது வந்து ஈக்குவேஷன் 15 ஏன்னு வச்சுங்க. இது வந்து ஈக்குவேஷன் 15, இது வந்து 15A. இது வந்து ஃபை ஆஃப் கியூவோட வேல்யூ. ஸோ இது இன்னொரு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க வித் ரெஸ்பெக்ட் கியூ பொறுத்து பண்ணிங்கன்னா ஏஆர் கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர், இங்கே வந்து கியூ எஸ் இருக்குது, இங்கே கியூ பவர் ஆர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர்னு எழுதிக்கிறோம். இதை வந்து இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். ஃபஸ்ட் டைம் டெரிவேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கியூ. இன்னொரு டைம் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் தோ ஸ்கொயர் சை பை தோ கியூ ஸ்கொயர், இந்த மாதிரி டைம் வந்துடும். ஸோ கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 15. ஸோ இதில் கொண்டாந்து நம்ம வந்து தோ ஸ்கொயர் சை பை தோ கியூ ஸ்கொயர் வேல்யூ, தோ சை பை தோ கியூ வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பவர் சீரிஸ் மெத்தடில் இங்கே வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதாவது ஒன்லி இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் பவர் இன் கியூ மஸ்ட் பி செப்பரேட்டிங் ஈக்குவல் டு 0. ஓகே, பவர் சீரிஸ் மெத்தடில் தனித்தனியாக ஒவ்வொரு குவான்டிட்டி ஈக்குவல் டு 0 வந்து பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேட்டிங் 0 த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லோவஸ்ட் பவர் வேல்யூ எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டில் எது லோவஸ்ட் பவர் அப்படின்னா இந்த கியூ எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 லோவஸ்ட் பவர். ஸோ இந்த டேம் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அதோட ஹையஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ ஏ நாட் இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஏ நாட்டு எஸ்ஸு எஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதனுடைய கோஃபிஷியன்ஸ் இந்த 3 வேல்யூ இந்த டேம். இஃப் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ நாட் நாட் ஈக்குவல் டு 0னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் பவர் சீரிஸ்னால அதை வந்து ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கிறோம். மீதி அப்படின்னா எந்தெந்த டைம் 0 இருக்கும், எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கலாம், அல்லது எஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஸ் மைனஸ் 1 0னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. நவ் ஈக்குவேட்டிங் த ஜீரோஸ் டு த கோஎஃபிஷியன்ட் கியூ பவர் எஸ் மைனஸ் 1க்கும் இதே மாதிரி ஈக்குவேட் பண்ணுங்கள். கியூ பவர் எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இதுவும் ஈக்குவல் டு 0 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் என்ன டேம் வரும், இந்த டேம் மட்டும் இருக்கும். ஏஆர் எஸ் ப்ளஸ் ஆர் கியூ பவர் இந்த டேமை வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2 ஏஆர் எஸ் ப்ளஸ் ஆர் அந்த டேம் வரும். ஸோ ஏஆரோட வேல்யூ வந்து 0 சப்ஸ்டியூட், ஆரோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் A1 எஸ் ப்ளஸ் 1 அதுக்கப்புறம் எஸ்ன்னு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இஃப் A1 இஸ் ஈக்குவல் டு 0னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும், அல்லது எஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆயிரும். ஓகேவா. ஸோ வி ஹேவ் எய்தர் A1 இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். எஸ் தான் மைனஸ் 1 சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு வந்து A1 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கலாம், அல்லது எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இது மாதிரி கிடைக்கலாம். அது போத்துமே 0 இருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம ஏஆர் ப்ளஸ் 2 மட்டும் வச்சுக்கங்க. அதாவது now equating to 0 the coefficient of q power s plus r. ஸோ q power s plus r ஈக்குவேட் பண்ணிங்க, கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேம் கிடைக்கும். இதில் ஏ ஆர் ப்ளஸ் 2 மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி டேம் வந்து டினாமேட்டருக்கு போயிடும். அதாவது ரெண்டையும் மைனஸ் டேம் வந்து ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மைனஸ் இருக்கிறது வந்து ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அதிலிருந்து ஏஆர் ப்ளஸ் 2 மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 வந்து டினாமேட்டருக்கு போயிடும். ஸோ ஏஆர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2s ப்ளஸ் 2r ப்ளஸ் 1 மைனஸ் லேம்டா டூ பை எஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 எஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏஆர். இது தான் நான் சொல்கிறேன் ரெக்கர்ஷன் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இது ஆரோட வேல்யூ வந்து 0 அல்லது இன்டெக்ரல் வேல்யூஸாக இருக்கும். இதில் வந்து கியூ பவர் 0 வந்து டேக்னஸ் இஃப் இது வந்து நோன், இந்த வேல்யூ நமக்கு நோன் கியூ நாட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டு கேல்குலேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் q ஸ்கொயர் q பவர் 4 q பவர் 6லாம் கேல்குலேட் பண்ணலாம். அல்லது இஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து q பவர் 1 வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் q பவர் 3 q பவர் 5 q பவர் 7 இந்த வேல்யூலாம் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து சொல்கிறோம் பவர் சீரிஸ் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ ஃபை ஆஃப் q will be behave like a e power q square. So if this the case the eigenfunction psi for large values of n will behave எப்படி எழுதலாம்னா psi is equal to e power minus q square by 2 phi of q e power minus q square by 2 இந்த phi of q க்கு எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க அப்படின்னா e power q ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ இங்கே வந்து e power q ஸ்கொயர் இருக்குது, e power minus q square by 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 இருக்குது,
இங்கே -1/2 இருக்குது. +1ல் -1 போயிடுச்சுன்னா இன்னும் வரும் ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னு வரும். ஸோ q²/2ன்னு கிடைக்கும். இதான் வந்து சையோட வேல்யூ. ஸோ இதான் வந்து அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன் இந்த q இன்ஃபினிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். தஸ் மேக்கிங் த வேவ் ஃபங்க்ஷன் ஃபிசிக்கலி அன்அக்செப்டபிள். ஸோ இது வந்து இஃப் q வேல்யூ அதிகமாக போயிடுச்சு இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா வேவ் ஃபங்க்ஷன் சையும் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். திஸ் இஸ் நாட் ஏ அக்செப்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐகன் ஃபங்க்ஷன் அண்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து φ(q) வேல்யூ நம்ம எழுதிக்கிட்டோம். அதிலிருந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் வில் பிரேக் ஆஃப் ஆஃப்டர் rth டேர்ம் இஃப் வி கெட் த நியூமரேட்டர் ஆஃப் இந்த ரெக்கர்ஷன் ஃபார்முலா. ஸோ 18ல் வந்து நியூமரேட்டர் வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 2s+r + 2s+r + 1. ஓகேவா? இதில் வந்து டினாமினேட்டர் வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். மீதி வந்து நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதிக்கிறாங்க. 2s + 2r + 1 - λ = 0. ஓகேவா? ஸோ அந்த சீரீஸ் வந்து பிரேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த டேர்ம்லனா rth டேர்ம் அப்படின்னா இஃப் யூ கெட் த நியூமரேட்டர் மட்டும் நமக்கு வேல்யூ இருக்கும். அதாவது நியூமரேட்டர் வேல்யூ = 0ன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூலேருந்து எப்படி எழுதலாம்? லேம்டா மட்டும் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. 2s + 2r + 1 கிடைக்கும். ஸோ λ = 2r + 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ s = 0ன்னு எழுதுனீங்க அப்படின்னா λ = உங்களுக்கு வந்து 2r + 1 கிடைக்கும். இஃப் s = 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2r + 3ன்னு கிடைக்கும். ஸோ லேம்டா வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 20ல் நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருந்தோமா, அதாவது லேம்டா = ஜென்ரல் ஃபார்மேட். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2s + 2r + 1 2n + 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இஃப் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 1னா 1 2 is 2 2 + 1 3. ஸோ 3 கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு வேவ் லென்த் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் தி வேல்யூஸ் ஆஃப் லேம்டா இன் ஈக்குவேஷன் 7 ஈக்குவேஷன் என்ன பார்த்துருக்கோம்? λ = 2e √m/h² × k. இதான் வந்து ஈக்குவேஷன் 7. ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ஃபாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். α² லேம்டா. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஈக்குவேஷன் 7 தான் லேம்டா வேல்யூ. ஈக்குவேஷன் 6 வந்து α². ஸோ இந்த வேல்யூவில் லேம்டா வேல்யூ கொண்டாந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லேம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2n + 1 தான் லேம்டாவோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணி இது மாதிரி கிடைக்கும். ஸோ அதில் கேவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். கேவோட வேல்யூ வந்து m². ஸோ ω = √k/m. ஸோ அது வந்து k = ω²m. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி m கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2e/h² = 2n + 1. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோன்னா இந்த எனர்ஜி அப்படியே வச்சுக்கோங்க. மீதி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 2n + 1 h²/2ன்னு வந்துடும். இதில் 2வை காமனாக எடுத்துக்கிட்டோன்னா n + 1/2 h²/2 இருக்கும். 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா En = n + 1/2 h². ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறோன்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய எனர்ஜி லெவலுக்கான ஈக்குவேஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நிறைய டைம் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம்? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 2 என்ன சொல்கிறாங்க? எனர்ஜி லெவல் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இது எப்படி இருக்குன்னா ஈக்குவலி ஸ்பேஸில் எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இந்த டயக்ராம் எதுக்குன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 0 பாயிண்ட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி லெவல் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் டு வேவ் மெக்கானிக்ஸில் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி லெவல். இது வந்து எனர்ஜி லெவல் 1 2 3 இது மாதிரி எனர்ஜி லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம்? ரோவஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ n = 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் n = 0னா 1/2 h². This is called 0 point energy of the simple harmonic oscillator. ஸோ இதுக்கு நம்ம இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன். 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது தான் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க இதில். ஸோ அந்த ஃபார்முலாவில் n = சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ n = 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/2 h²ன்னு வந்துடும். இந்த இடத்துல 1 வரும். 1 + 1/2 உங்களுக்கு வந்து 2 + 1 3/2 h². 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 1/2னா 4 + 1 5 h². ஸோ இந்த டைம் வந்துடும். அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 7/2 h². 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9/2 h²ன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n + 1 h². ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n = 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 n + 1/2 3 + 1/2 h²/ω. ஸோ 3 + 2 ஸோ 3 × 2 வந்து 6 + 1 வந்து 7. ஸோ 7/2 ஸோ h².
ஒமேகா அப்படின்னு கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா n=3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7/2 h cross ஒமேகா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் கேட்பாங்க. ஸோ கம்பேரிஷன் வித் ரிசல்ட், அதாவது இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து ஓல்டு குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்ன கிடச்சிதுன்னா h cross ஒமேகான்னு கிடச்சிது. பட் இதில் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஆல் த எனர்ஜி ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஷிஃப்டட் எப்படி இருக்குன்னா அப்வர்ட்ஸ் பை அன் அமௌண்ட் ஈக்குவல் டு half ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த எனர்ஜி லெவல். ஓகேவா, வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், half ஆஃப் த செப்பரேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவலில் பாதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வேல்யூ எடுத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ thus it is clear that even in the lowest state the harmonic oscillator has the finite energy, while the classical mechanics the harmonic oscillator possesses zero energy at lowest state. ஸோ உங்களுக்கு ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் உங்களுக்கு வந்து ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்லேயும் எப்படி இருக்குன்னா எனர்ஜி வந்து பொசஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. The existence of 0 point energy is in agreement with the experiment and is important features of quantum mechanics. ஸோ உங்களுக்கு ஜீரோ எனர்ஜி லெவல் லோவஸ்ட் லெவல்லையும் உங்களுக்கு வந்து எனர்ஜி ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வந்து எனர்ஜி வந்து ப்ரொசஸ் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா ½ h cross ஒமேகா வந்து இருக்கும். இது வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.